வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நல்லா வந்துடும் இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர். யார் சொன்னாங்க தெரியுங்களா? எங்கள் போன குட்டி. அதை தான் பிடிச்சி திட்டிக்கணும். என்ன பண்ணுற திட்டம், வேறு வழி இல்லை. எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குதுங்க, சும்மா சூப்பரான வேலை. லைவ் போட்டிருக்கப்ப ஒரு தம்பி வந்து பேசினா அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன காமெடியாக பேசினா அப்படி. அவர் வந்து குஜராத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காராமா. என்ன வேலைங்கிறதுனால லாஸ்ட்டில் சொல்கிறேன், கொஞ்சம் நடுவுலேயே சொல்லிடுறேன், ஏன்னா போர் அடிச்சிடும். அதனால அவங்க தமிழ்நாடு சூஸ் பண்ணல, தமிழ்நாட்டிலேருந்து குஜராத்துக்கு ஓட்டிட்டாங்க. டிகிரி எல்லாம் படிச்சுட்டாங்க, என்னென்ன டிகிரி படிக்கணும் எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே ஸ்பெஷலான ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அவருக்கு பாராட்டி. ஒரு நாளைக்கு 25-30 ரூபாய் என்னமோ சுற்றி பார்த்து கையெழுத்து போட்டு வரணுமாம்மா. அப்போ அந்த பையன் லைவ்ல 2-3 டைம் வந்து எங்கிட்ட பேசினேன். இப்போ கூட வந்து பேசினேன் அப்படி. நான் இப்போ கேட்டேன், எனக்கு அந்த எனக்காவது அந்த வேலை வாங்கி கொடு, நானும் வந்துடுறேன். வீட்டில் சும்மா யூடியூப் போட்டால் யூடியூப்கார் வியூஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னம்மா ஒரு 10 நாளைக்கு, ஒரு 4 நாளைக்கு எழுதி தெளிச்சுடுறாரு சொன்னோம்னா 4 நாளைக்கு துஷாகி போயிடுது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பையன்கிட்ட ஒரு வேலை கேட்டேன். ஏன்னா அங்கே யார்கிட்ட போக முடியல. அவங்க நல்லா அன்பாக பேசினாங்க, நல்லா பிடிச்சி போச்சு எனக்கு. அப்புறம் கேட்கங்காட்டி, நீங்கள் ஃபஸ்ட்டு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அப்படி. டிகிரி என்னமோ இன்னொன்று சொன்னா அப்படி. 2 டிகிரி 3 டிகிரி படிச்சுதான் இங்கே வந்து வேலை கேட்பாங்களே, எடுக்க மாட்டாங்க. என்னடா வேலை, அப்படி ஒரு வேலை அப்படின்னா அதுக்கு ட்ரைனிங் வேறு இருக்குது, ட்ரைனிங் நான் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற அப்படி. ஆனால் நீ கொடுக்கட்டாங்க, அந்த ஏதாவது அந்த தூரில் வேலை ஏதாவது செய்ய மாட்டாங்களா, அவங்க கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், வேலை அது மேனேஜ்மெண்ட் பார்க்குறது நான் தான். உள்ளே போய் எப்படி இருக்குது நல்லா செக் பண்ணிட்டு வருவேன். இதில் வேறு நீ வந்து உட்காந்துக்கிறியா அப்படி, நான் டிகிரி படிச்சுட்டு வர உனக்கு வேலை போட்டு தரமுட்டு அப்படி. நான் என்ன பண்ணுறேன், என்னடா இந்த பையன் இப்படியே சொல்கிறேன் அப்படி. ரொம்ப பெருசாக இருக்கும். லைவ்ல வந்து எல்லாம் கேட்குறாங்க, என்ன வேலை அப்படின்ட்டு. உங்களுக்கு வேலை கிடச்சிச்சா அப்படிங்கிறாங்க. இது ஒன்றும் இங்கே இப்போ தாங்க நடந்துச்சு. எல்லாம் உங்களுக்கு வேலை கிடச்சிட்டு அதனால் அம்மாவுக்கு மட்டும் வேலை போட்டு தரேங்க, எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், டேய் நான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வாங்க, என்ன குட்டுவாக்கில் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவங்க அந்த பையனோட பேர் கும்பராயன் சாமியோ அப்படின்னு ஒரு பேர், கும்பராயன் சாமி அப்படின்னு அந்த பேர் வச்சிருக்கா அப்படியே. அந்த பையன் அந்த பேர் தான் வச்சுட்டு வந்து போட்டா அப்படி. என்னடா இந்த பேர் வச்சா எதுக்கு இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு. அதை சொன்னா தான் ஓஹோன்னு போக்கு வேற அப்படிங்கிற, பிஸ்னஸ் போகும் அப்படிங்கிற அப்படி. அந்த பேர் வச்சுக்கிட்டா அப்படி. ஓ கும்பராயன் சாமியோ வந்தது. அப்புறம் சரி அதெல்லாம் போயிட்டு போதும், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுறேன். இது யூடியூப்ல கத்தி என்னால் கத்த முடியல, மைண்ட் சேஞ்ச் ஆகி போச்சு, சாப்பிட கூட வயிறு பசிக்க மாட்டேங்குது அப்படின்னு. சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் தெரியாது சொல்ல. ஏன் வந்து இங்கே சிக்கன் மட்டன் சேர்ந்தெல்லாம் நார வைக்கிறதுக்கா அப்படின்னா அப்படி. சிக்கன் மட்டன் நான் சாப்பிட மாட்டேன்னா அப்படின்னு. அப்போ எந்த 3 போன் வளர்த்திட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குற அப்படி. போனையாக கட் பண்ணி சாப்பிடுவாங்க, அது ஒரு தெய்வம். ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் ஏதோ ஒரு இதில் நான் மாட்டுக்கறி தான் சாப்பிடுவேன். ஆமாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உட்காந்துட்டு நான் ரோட்டில் தட்டி போட்டு ஒரு பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டு. இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் நான் முதல்ல மாதிரிலாம் இல்லைங்க. இப்போல்லாம் பொண்ணுங்க, இந்த அம்மா அப்பாலாம் எத்தனை நொந்து சாப்பிட்றாங்களோ தெரியல. இந்த குழந்தைகள் பெற்றுட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தெரியாமல் தவிச்சுட்டு கிடக்குறாங்க. அந்த ஏசி இது அங்கே இடத்துக்கு போக முடியல அப்படி. சரி பொண்ணு இருக்குதா, உனக்கு பொண்ணாவது கட்டி வச்சிருந்தா அப்படின்னா எதுக்கு? அவங்க பொறிச்சு அங்கிருந்து வந்து நல்ல நீ மொத்தத்துக்கு அடிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்குறா அப்படி. நான் எங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். நான் என்னமோ 3 பொண்ணு இருக்குதா கிட்ட, பூனைக்குட்டியே சொல்கிறேன் அப்படி. அந்த பையன் தப்பாக நினச்சிட்டு நான் இது இல்லை. பூனைக்குட்டி 3 பூனைக்குட்டி இருக்குது, பொம்பளை பிள்ளை தான். அதனால் 3 பொண்ணு வச்சிருக்கேன்டா, உனக்கு எந்த பொண்ணு வேணுமோ சொல்லாத, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பொண்ணு 2 கல்யாணம் ஆயிடுச்சுல அதை நினச்சிட்டு அது வந்து என்னங்கிற அப்படியே அந்த அவங்க புருஷன் வந்து என்னை மொத்தறதுக்கா அடிக்கிறதுக்கான்னு கேட்குற அப்படி. ஏங்க நான் ஒன்று சொல்லியிருந்தா அது புரிஞ்சுக்காமே பேசுகிற அப்படி. சரி போயிட்டு போகுது அப்படின்ட்டு நான் சொன்னேன். அந்த பொண்ணு இல்லைடா, உனக்கு நான் கண்டிப்பாக பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி இப்போ கொடுத்தே தான் ஆகும் அப்படின்னு. பேசாமல் வேலை பாரு அப்படின்ட்டு அப்படி. எனக்கு ஒரு மனசு அடிச்சுக்குது, இதை விடவே கூடாது, பிடிக்கணும் அப்படின்ட்டு. திரும்ப போய் கேட்டனுங்க. என்ன கேட்டேன், என்ன வேலை சொல்லு அப்படின்னு. என்ன வேலை, 25 கக்கூஸ் கழுவுணும் டெய்லி நான். அதனால நீ வந்து எனக்கு அந்த வேலை கிடைக்கும், அந்த கக்கூஸ் கழுவுறது தான் பேசாமல் அங்கேயே இருக்கு அப்படின்னு அப்படி. இன்னொன்று முக்கியமாக சொன்னாடி, கக்கூஸ் கழுவுற வேலை ரெடியாக இருக்குது ஓகே, ஆனால் நீ அங்கே டிகிரி படிச்சுட்டு வா அப்படின்னு அப்படி. நான் படிக்கலையாடா, 2வது தாண்டா படித்தேன். 2வதுக்கு முன்னாடி MBBS படிச்சிருக்கிறேன். ஆனால் அதை கொண்டுக்கிட்டு இன்டர்வியூக்கு போகிறப்ப அவங்க என்ன சொன்னார், எங்கள் ஒரே வருஷத்தில் இந்த MBBS எல்லாம் படித்து முடிச்சுட்டுங்க. செம்ம பாஸ்ட்டாக நான் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறாங்க, நீ போய் 2வது, நீ பொறுத்த மாதிரி இருக்கிற, நீ போய் 2வது படிச்சு போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து 2வது சேர்ந்தாண்டா. இப்போ 2வது படிச்சுட்டு அது சர்டிஃபிகேட் தானே இருக்குது அப்படின்னு. நீ முதல்ல டிகிரியில் ஜாயின் பண்ணி 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு அப்புறம் டிகிரியில் ஜாயின் பண்ணி 2 டிகிரி 3 டிகிரி படிச்சுட்டு வா, உனக்கு வேலை போட்டு தர்றேன் அப்படிங்கிற அப்படி. இது நெசமாக நடக்குங்களா? இதெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ள நான் மேல் ரோத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கிடுவேன். நான் எப்படி போய் குஜராத்தில் வேலை வாங்குறது? அந்த கக்கூஸ்கள் ஒரு வேலைக்காவது வேறும்னு கேட்டுக்கிட்டா சரி வேண்டாம். தம்பி கும்பராயன் சாமியோ தம்பி, என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ எனக்கு அடுத்த செகண்ட் வேலை போட்டு கொடு. என்ன வேலை? மேனேஜ்மெண்ட் எழுதி உனக்கு சம்பளம் கொடுக்குற வேலை நான் தான் பண்ணுவேன்.
சரிங்க, சும்மா ஒரு ஜாலிக்காக பேசினேன். பிடிச்சிருந்துன்னா பார்த்துட்டு என்னுடைய வாய்ஸ் க்யூட்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் க்யூட்டாக இருக்குதோ இல்லையோ கழுவி ஊற்றிருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் எல்லாம் எழுதுங்க ப்ளீஸ். யாருமே கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க, லைக்கும் போட மாட்டேங்கிறாங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, மண்டை பற்றி பிடிக்க வைக்கிறாங்க. ப்ளீஸுங்க தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க. பாய்.